யோ என்னதான் ஆச்சு இந்த ஆஸ்திரேலியா டீமுக்கு? பாகிஸ்தான் கிட்ட தோத்தீங்க, இப்ப ஜிம்பாப்வே கிட்ட தோத்துட்டீங்க. என்னையா இப்படி ஆனுங்குறீங்க? போலிங்ல தான் இன்ஜுரி அப்படின்னு பார்த்தா பேட்டிங்ல கடப்பாரமா இருக்கு. ஒரு 169 அடிக்க முடியல உங்களால. நீங்க பாகிஸ்தான் கிட்ட தோக்கும் போனே தெரிஞ்சு போச்சு உங்க கதை. ஆனா ஜிம்பாப்வே சூப்பரா பேட்டிங் ஆனாங்க, போலிங்கும் சூப்பரா போட்டாங்க. ஆஸ்திரேலியா உள்ள வரணும்னா வின் பண்ணோம். அந்த மாதிரி தோத்தா அப்படியே பாய் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஆனா ஒன்னும் இல்ல, கேட்டா நடிக்கிறாங்க அவங்க மேல வருவாங்க அப்படி சொல்றாங்க. எங்க பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல. உடப்பு மேட்ரு உள்ள போயிடுவோம். ஜிம்பாபே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க. ஆஸ்திரேலியா போலிங் போட்டு மொத்தமே 169 ரன் அடிச்சாங்க. ஜிம்பாபே 2 விக்கெட் தான் போச்சு. சரி ஆஸ்திரேலியா தான் கொசுறு மாதிரி அப்படின்னு பார்த்தா வந்தாங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க, சவலாம் அடிச்சு முச்சுறாங்க. நினைச்சா எறும்பு தூக்கிட்டு போங்க போறாங்க இனிப்ப ஒன்னொன்னா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரைனா வராங்க போய் என்னங்கிறாங்க. அப்படியே வந்து ஊட்டாய் என்னங்க ஆஸ்திரேலியா, நான் தான் உங்களை பெரிய கையின்னு நினைச்சேன், சின்ன கையிட்டு அடி வாங்கிருக்கீங்க, இன்ஜுரின்னு சொல்லி கதையை முச்சுடுவீங்க. அதானா சரி அத்தமாச்சி ஜெயிக்கிற வழியை பாருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படியே பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஜிம்பாப்வே போலிங் சூப்பரா போட்டாங்க. அவர் பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் முசரா பண்ணி ஏதோ பண்ணி, ஆனா போலிங் தரமா போட்டாப்புல 4 விக்கெட் கல்வி ஊத்துட்டாப்புல. ஆஸ்திரேலியா என்னாச்சுன்னு தெரியல. அவங்க அத்த மேட்ச்ல வின் பண்ணாங்கன்னு பார்ப்போம். அடுத்து இந்தியா பாய்ஸ் வரேன். பொறுப்பாக லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.